ஸ்ரீயப்பதியார் சர்வேஸ்வரனான பெருமாளுடைய நிகழ்ச்சிகள் நிறைவேறினார். ஆழ்வார்கள் ஆண்டாள் ஆச்சாரிய அனுகிரக விசேஷத்தினாலே ஸ்ரீ வெங்கடேச மந்திரம் இந்த பிரசாத கோட்டியாருடைய பெரிய முயற்சியினாலே ராகதோத்தவர்களாக அவர்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் ஆண்டாள் கோட்டியுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் அற்புதமாக பெருமாள் திருவேங்குடையான் 4000 சேவை வருகிறார். 4000 கோட்டி அற்புதமான ஆண்டாள் கோட்டியோடு ஆழ்வார் கோட்டியோடு 4000 திவ்யபரணம் வருடத்திற்கு ஒரு முறை பெருமான் செறிப்படுத்துகிறார். ஒரு பெரிய பாக்கிய விஜயம். அதிலே கலந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு அநேக மங்களாசாசனம். ஆழ்வார்கள் ஏற்றம், அருளை செயல் ஏற்றம் என்று சுவாமி மணவாளமாமிகள் திருவாக்குப்படி அந்த எம்பெருமானுக்கு ஒரு தேஜஸ் வருதுன்னா தமிழ் பாடல்கள் கேட்டுத்தான் பிரகாசமாக ஆகும். அது காட்டுகின்ற ஒரு வழி. அப்படி எல்லாரையும் அனுபவிக்கக்கூடிய சரணாகதி சாஸ்திரம் என்கிற அனுபவத்தை முதலிலே இவ்வளவு விஸ்தாரமாக முதலிலே நாம் பக்தியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பக்தியினுடைய மாறுபாடுடைய நிலைகள் தான் பக்தி, பரபக்தி, பரஞானம், பரமபக்தி என்று சொன்னேன். இந்த 4க்கு முதல் ஸ்டெப் எது? பக்தி. இந்த மந்திரத்திற்கு மேல திருவேங்கடையான சேவிக்கணும்னா அந்த முதல் படி எத்தனை ஆகணும்? அப்போ இந்த முதல் படியை தாண்டணுமா வேண்டாமா? அந்த முதல் படியை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டால் அல்லவா மேற்கொண்டு நாம் கட்டப்போகிற ஒவ்வொரு படிக்கும் சாரம் போட்டு அது சாதாரண படி கட்டுறது எவ்வளவு கட்டுறது, படி கட்டுறதுன்னா அதுக்கு எவ்வளவு சாரம் போடணும், எவ்வளவு வேலை செய்யணும், அந்த சாரங்கள் போட்டு படிக்கட்டு போட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா என்ன பண்றார். அதுபோல சரணாகதி என்கிற நிலைக்கு வர வேண்டுமானால் முதல் படியது பக்தி. பக்தி 2 வழிகள் உள்ளன. எம்பெருமானை அடைவதற்கு, எம்பெருமானை பெறுவதற்கு, எம்பெருமானை அனுபவிப்பதற்கு. அறிவது, அடைவது, அனுபவிப்பது. ஆக எம்பெருமானை அறிவது, எம்பெருமானை அடைவது, எம்பெருமானை பெறுவது. இந்த 3க்கும் என்ன வேணும்? பக்தி என்கிற ஒரு வழிபாடு. பக்தி மார்க்கம் என்று மார்க்கம் என்றால் வழி. பக்தி மார்க்கம் என்று வழி இருக்கிறது. மற்றொன்று பிரபத்தி மார்க்கம், அதாவது சரணாகதி மார்க்கம். பிரபத்தி என்றால் பக்தி, பிரபத்தி என்கிறது உபசர்க்கம். பக்தி என்பது சம்ஸ்கிருத சொல்லிருந்து தமிழாயிடுத்து. தமிழ் சம்ஸ்கிருதத்துல தமிழ்ல பரபக்தின்னு சொல்லும். அப்ப பரபக்தி, பரபக்தி புரியுதா? அப்ப பரபக்தினால் என்ன? ஒன்றை காட்டிலும் எது விசேஷமாக, லட்சணமாக, விசேஷமாக உள்ளதோ அதற்கு பெயர் பரபக்தி. அதைத்தான் நாம் பிரபத்திங்கிறோம். அப்படின்னா சம்ஸ்கிருதத்திலே ஒரு விசேஷணத்தை சொல்ல வேண்டுமானால், ஒரு சிறப்பிற்கு ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு பிரா என்கிற ஒரு வார்த்தையை இடுவார். அது ஒரு எழுத்து. பிளஸ் பக்தி இஸ் ஈக்குவல் டு பிரபத்தி. இந்த பிராண என்ன அர்த்தம் அப்படின்னா
நன்றான, தெளிவான, சுகமான, உயர்ந்ததான, விலட்சணமான என்று கிட்டத்தட்ட 10 அர்த்தங்கள் இந்த பிரா என்கிற ஒரு எழுத்து. இப்போ சாதாரணமா பார்த்தா, அதாவது பிரா என்கிற உபசர்க்கம் சேர்த்தால் ஒரு அர்த்தத்தை நிரூபிப்பதற்கு, ஒரு சொல்லுடைய அர்த்தத்தை நிரூபிப்பதற்கு பிரா என்கிற உபசர்க்கத்தை இடுவார். அதற்கு விசேஷம்னு பேரு. விசேஷம் எழுதும். சுவாமி ஸ்ரீராமாயண சாஸ்திரம் தான் சொல்ல வந்தேன், கர்நாடகி சாஸ்திரம் தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நம்ம என்னைக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. எப்பொழுது என்ன இருந்தாலும் கையில புத்தகத்தை பார்த்து படிக்கிறத காட்டிலும் ஒரு உபன்யாசம் பண்ணா அதை செடியிலே வாங்கி கேட்டால்தான் அந்த விடயம் புரியுமே தவிர, நம்முடைய சம்பிரதாயம் என்பது கடினமானது அல்ல, மிகவும் சுலபமானது. ஆனால் நாம் பயந்து கொண்டு நெருங்குவதற்கு பயப்படும். நெருங்கி உள்ள வந்து பார்த்தால் என்னுடைய படாச்சுளையை தேனிலே சமர்ப்பித்து தேனிலே கோய்த்து சாப்பிட்டால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் நம்முடைய சம்பிரதாயம். ஆக இந்த இப்போ அந்த பிராய்கிறது சில இடத்துல பரி அப்படிங்கிற வார்த்தையும் வரும். இப்போ ஆண்டாள் சொல்றாலும் திருப்பாவே, உள்ளம் புகுந்து குளிர்ந்து மேலோட்டமான கிருஷ்ணானுபவம் வேற, உள்ளே ஆன்மாவின் உள்ளே 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 என்று அதைத்தான் இன்னொரு பாசத்துல ஆண்டாள் காட்டா, உள்ள குளிர குழைந்து நீராடி. அனுபவிக்க 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 நம்ம இங்க மெரினா பீச் இருக்கு, தூரத்திலிருந்து பார்க்கிறோம். அது கடலுக்குள்ள என்ன வஸ்துகள் இருக்கு யாருக்கும் தெரியுமா? யாரும் தெரியாதுன்னா எவ்வளவோ முத்தங்கள் இருக்கு, ரத்னங்கள் இருக்கு, விலையுந்த தானங்கள், விலையுந்த பொருள்கள் இருக்கு, பெரிய அபாயம் மிக்க விலங்குகளும் இருக்கு. ஆனா நம்ம தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கு கடல் அலைதான் தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே போக 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 இறங்க 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 அதே முத்தலாடுகிறாரே, அப்ப அத்தனை நாள் அது கொண்டிருக்கு. அதுபோல நம்முடைய ஸ்ரீராமாயணமோ எந்த சாஸ்திரமோ ஆழ்வார் பகிரங்களோ ஆச்சாரிய வியாக்கியானங்களோ நேர்ந்த வாரியாக சொல்லிட்டு போறதுக்கு வரல. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுமா? வெள்ளி எழுந்து வியாழன் இதுக்கு ஆண்டாள் வரணுமா? வியாழக்கிழமை முடிஞ்சு போச்சு, வெள்ளிக்கிழமை வந்துடும். வியாழன் முடிஞ்சா வெள்ளிதான் வரும், வெள்ளி முடிஞ்சா சனி வரும். இதுக்கு ஆண்டாள் கணக்கட்டு நீங்க ஸ்ரீரங்கத்தில கிளம்பி இங்க வந்து உட்கார்ந்துட்டு வியாழன் வெள்ளி, வியாழன் முடிந்தது, வெள்ளி பிறந்தது, வெள்ளிக்கிழமை பிறந்தது, வியாழக்கிழமை போச்சு, வெள்ளிக்கிழமை வந்து இது சொல்றது ஆண்டாள் அங்கேயிருந்து வைகுண்டா இருந்து இந்த ஊருக்கு வரணுமா? இல்ல நான் தான் இந்த வியாழக்கிழமை போச்சு வெள்ளிக்கிழமை வந்து சொல்றது நான் வரணுமா? ஒரு சாதாரண குழந்தைகளை விட சண்டே மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சாட்டர்டே சண்டே சண்டே சொல்லுவோம். இது அர்த்தம் அல்ல, அதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம். எனக்கு வியாழன் உரைக்கிட்டு, வியாழன் என்றால் இவ்விடத்திலே அஞ்ஞானம், அஞ்ஞானம் நீங்கியது, வெள்ளி ஞானம் பெருகியது. அஞ்ஞானம் நீங்கினால் ஞானம் பெருகும் அல்லவா? இருட்டறையிலே விளக்கும் போலே ஒரு இருட்டறையில ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் அந்த தீபத்தினாலே அங்க இருக்கக்கூடிய பொருள்களை காண முடியுமா? முடியாதா? அதுவரையில் அந்த ஊர் வந்தவங்க இருட்டாக இருந்தது. அப்ப அந்த விளக்கை வச்ச உடனே அந்த ரூம்ல இருக்கக்கூடிய பொருளை பார்க்க முடியுமா அல்லவா? அதுபோல அஞ்ஞானம் நீங்கியதானால் ஞானம், அஞ்ஞானம் நீங்க வாழ்ந்தால் என்ன பண்ணணும்? உள்ள புகுந்து பார்க்கணும். இப்ப பரி அப்படி சொல்றேன். இந்த பரி பரித்தேஜ்ய பரி பரித்தேஜ்ய கண்ணுமா இதுல சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் சரணம் கஜ அகம் ஸ்வா சர்வ பாபேஜ்ய மோக்ஷயிஷ்யாமி மாதுஷா. சர்வ தர்மங்களையும் யஜ்ய விடு, பரித்தேஜ்ய நன்றாக விடு. ஏற்கனவே இந்த வாசனை நமக்கு இருக்குங்கிறது தோத்தாத மாதிரி விடு. உபன்யாசம் பல உபன்யாசங்கள் சொல்லியிருக்கு.
அதாவது ஒரு பொருளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆசையை சுத்தமா அழிச்சிடும். வேரோடு, வேர் மண்ணோடு அதை தியாகம் பண்ணு. பரித்யா, நன்றாக தியாகம் பண்ணு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றாக விடு. அதைத்தான் சொல்றோம், புறம்புண்டான பற்றுக்களை வாசனையோட விடுகையும். வாசனையோட விடுகை. ஏற்கனவே எனக்கு இந்த பழக்கம் இருந்ததும் தோற்றாதவை விடுதல். அப்படி விட்டால் பரித்யா, சரி விட்டுள்ளேன். என் மாமேகம் சரணம் பிரஜா, என்னுடைய திருவிழிகளை பற்று. இது யார் சொன்னது? கண்ணன். அப்ப எல்லா தர்மங்களையும் விடு, என்னை பற்று. அப்படின்னா விடுதல் யார் காரியம்? புரியுது? விடுதல் யார் காரியம்? நம்ம காரியம். பற்றுதல் யார் காரியம்? அப்போ விடுதல் ஒரு உபாயம், பற்றுதல் ஒரு உபாயம், ஒரு வழி. ரெண்டு மார்க்கம் சொல்லிட்டீங்கன்னா அதுல பக்தி மார்க்கத்தை முதல் சொல்லிட்டு அப்புறம் பிரபத்தி மார்க்கத்துக்கு போறோம். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற அர்த்தங்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உங்களுக்காக சொல்றேன். ஆக இந்த பரித்யா, பரி விடு. அப்ப விடுதல் யாருது? பற்றுதல் யாருது? அவங்க. அப்போ விட்டு பற்று அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லலாமா? சர்வதர்மான் பரித்யா, விடுதல். மாமேகம் சரணம் பிரஜா, என்னுடைய திருவிழிகளை சரணாகதியாக பற்று. அப்போ பற்று, விடு, பற்று. புரியுதா? திருவாயுடைய எத்தனை பாஷம்? கேள்வி கேட்கக்கூடாது. திடீர்னு நாங்க திடீர்னு இப்படிதான் கேள்வி கேட்டோம்னு நாங்க எங்க போறது? புத்தகம் எடுத்து பார்த்து திருவாயுமொழி. சரி வேண்டாம், 100 பாகம் கணக்கு. ஒரு பதியத்துக்கு 100 ஒரு பதியத்துக்கு 10 பாகம், 100 பதியம் அப்படியே இருக்கு. 1000 பாகம் முன்ன பின்ன இருக்கு. அதெல்லாம் விட்டுருக்கு. கேட்டவன் 13 பாகம் அந்த மாதிரி முன்ன பின்ன போதும். அதனால கட்டுன்னு சொன்னா திருவாயுமொழியாச்சுன்னா 1000 பாகங்களா? இந்த 1000 பாசுரங்களுடைய சாரம், 1000 பாசுரங்களுடைய சாரம் 2 வரிகளிலே சொல்லியிருக்கிறார் நம்மாள். 2 வரிகளில், 2 சொற்களில், வரிகளிலே கூட எல்லா சொற்களில். வீடுவேன் முத்தவும் வீடுதேது விடுவேன். புரியுதா? சர்வதர்மான் பரித்யா விடுவேன். அதுக்கு அடுத்தபடியாக 10ஆம் பத்திலே அண்ணன் கலரிலே நன்னும் முளையே என்கிற பையத்திலே நினைவின் நெடியாரே நினைவில் பற்றுக. புரியுதா? இப்போ விடு, பற்றுக. அப்ப திருவாய்மொழி 1000 சாரம் என்ன? விடுமே, நினைவில். எப்படியெல்லாம் விடுறது, எதை விடுறது, எப்படியெல்லாம் விடுறதுங்கிறத விவரிச்சு 500 பாசுரங்கள். நினைவில் பற்றுதல். அந்த பற்றுதல் எப்படி பற்றணும், யாரை பற்றணும், எங்க பற்றணும், எந்த நேரத்தில் பற்றணும், எப்படி பற்றணும் என்று நினைப்பதற்கு 500 பாசுரங்கள். புரியுதா? திருவாய்மொழி சாரம் என்ன? நினைவில், விடுவில், நினைவில். அப்போ விடுவில், நினைவில். ஒரு ஆச்சாரியர்கிட்ட ஒரு சிஷ்யர் கேட்டார், சுவாமி எல்லாத்தையும் விட்டுடுறேன், இதை விட்டு விடு, இதை பற்று. இப்ப விடுதல் யாரு? பற்றுதல் யாரு? அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றானா? யாரு? கண்ணன் எம்பெருமான். சர்வ பாபேபியா மோட்சயிஷ்யாமி மாஸ்டா, அகம் நான் வா உன்னுடைய சர்வ பாபங்களையும் போக்கி தருகிறேன், கவலைப்படாதே மாசுச்சா. இப்போ ஒரு கேள்வி வருது, விழுறோம் சரி, பற்றுறோம் சரி, அதுக்கப்புறம் நீ என்ன எனக்கு ஆக முடியும்? ஒரு கேள்வி வருமா இல்லையா? என்ன நான் விட முடியுமா? என்னால ஒரு இன்ச்சியும் அவ்வளவு நகர முடியுங்களா? மாத்துக்கு வெளியில ஏன்னா உடனே எப்படிதான் விடுறது?
வாயில சொல்லி போயிடலாம், உற்று 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 சொல்லிட்டு போயிடலாம். தெரியா 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 எப்படி விடுறது? சரி விட்டுருவேன்னே வச்சுப்போம். பற்றுல அப்படின்னா அப்போ பத்துல இருந்து யார் பண்ண காரியம்? நம்ம பண்ண காரியம். அதுக்கப்புறம் நீ எதுக்கு அதுதான் கண்ணன் சொன்னா அதன் முட்டாளே விடுதல் உபாயம் அன்று பற்றுதல் உபாயம் அன்று. அந்த ஆச்சாரிய என்ன விடுதல் உபாயமா பற்றுதல் உபாயமா அப்படின்னு கேட்டதுக்கு ராஜா சொன்னால் விடுதலும் உபாயம் அன்று பற்றுதலும் உபாயம் அன்று. பற்றுதலும் உபாயம் அன்று கிடையாது, விடுவித்து பற்றும் அவனே உபாயம். நம்முடைய பாவங்களை போக்கி நமக்கு கிருபை பண்ணி தன்னுடைய திருவிழிலே சேர்த்துக் கொள்ளுகின்ற காரியத்தை யார் பண்ணோம்? ஏன்னா நம்மால நம்மை போக்கிக் கொள்ள முடியாது. ஒரு குருவி பிழைத்த பிணையை குருவி கூடுகின்றது பார்த்துக்கல. அந்த குருவி கூட்ட அந்த கட்டின குருவியே நினைச்சாலும் பிரிக்க முடியாது. அந்த கட்டின கூட்டை குருவியே நினைச்சாலும் பிரிக்க முடியாது. அது அவருக்கு தெரியாது, கட்ட தெரியும், அவருக்கு தெரியாது. எதுக்கு குருவி? அப்போ இந்த சம்சாரம் இந்த கூட்டிலே குருவியாக இருந்த ஆன்மா நம்ம உள்ள உட்கார்ந்து இந்த சரீரத்துக்குள்ள ஆன்மா உட்கார்ந்து பரமாத்மா உட்கார்ந்து அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற கூட்டை கூட்டை பிரிக்கணும்னா யாரால முடியும்? என்னால முடியுமா? என்னால இந்த கூட்டில விட வர முடியுமா? அப்ப என்ன பண்ணணும்? அவருடைய அருள் வேண்டும். அவருடைய அருள், அதைத்தான் ஆழ்வார் காட்டார் பாசுரத்தில். அருள் என்னும் தண்டால் அடித்து கையில பெரிய கதை வச்சிருப்பான். யாரு என்பதுமா? அது எது? இந்த தண்டம் இல்ல, கதை இல்ல, அருள் என்கிற கதை. அந்த அருள் என்கிற கதையை எடுத்து இந்த வினைகள் மேலே அடித்தான், ஆனால் அது பிரிஞ்சு போடும். அதுபோல சுவாமி ராமானுஜன் அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன பண்ணார்? அருள் என்னும் வெள்வாழ் குருவி வெட்டி கலைந்தான். அருள் என்கிற வாழ், அவருக்கு அருள் என்கிற தண்டம், அதாவது கதை, அது போல அவருக்கு பெருமாள். ஆனால் ராமானுஜருக்கு நம்முடைய பாபத்திற்கு ராமானுஜன் அருள் என்னும் ஒழிவாழ் உருவி. அப்படி கிருபையினாலே நம்முடைய வினைகளை போக்களித்தார். பாபேத்யா மோக்ஷயிஷ்யாமி. என்ன அர்த்தம்? விடுதலும் உபாயம் அல்ல. உபாயம் உபாயம் அப்படின்னா என்ன? வழி. உபாயம் என்றால் வழி. நம்ம சம்ஸ்கிருத பாஷை தெரியும் இருக்கும். உபாயம், உபேயம், பிராப்தியம், பிராபம் தெரியும் இருக்கும். ஆனால் என்ன உபாயம் அப்படின்னால் வழி. உபேயம் அந்த வழியினால் அடைகின்ற பயன் உபேயம். வழி வந்து இந்த சன்னதிக்கு வர வழிக்கா எந்த சத்திரம் வரலாமா? அப்போ இப்போ இந்த இடத்துல இந்த மந்திரத்துக்கு 2-3 வழி இருக்கா? இப்படி வந்து இப்படி வரலாம், அப்படி வந்து இப்படி வரலாம், இப்படி வந்து இப்படி வரலாம். அப்ப அந்த வழி என்பதுதான் உபாயம். உங்களுக்கு புரிய லாங்குவேஜ்ல உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. அப்ப அந்த வழி அதுதான் உபேயம், அதுதான் உபாயம். அந்த வழியினால் மேலே வந்து பெருமானுடைய கோட்டிலே கலந்து கொண்டு அவருக்கு கைங்கரியம் பண்றோமே, இது பயன். இது பயன். அதைத்தான் புருஷார்த்தம். அப்போ வழி பயன். இப்ப வழியில நிற்போம், வழியில நிற்போம். இப்ப எம்பெருமானை அடைவதற்கு, எம்பெருமான் அருளை பெறுவதற்கு என்னது? எம்பெருமான் அருளை பெறுவது, எம்பெருமானை பெறுவது. எம்பெருமான் அருளை பெறுவது எம்பெருமானையே பெறுவது. எம்பெருமான் அருளை பெற வேண்டுமானால் பக்தி மார்க்கம். எம்பெருமானையே பெற வேண்டுமானால் பக்தி மார்க்கம்.
அல்லது எம்பெருமான் அருளை பெறுவதற்கும் எம்பெருமானையே பெறுவதற்கும் பக்தியும் உபாயமாகும், பக்தியும் வழியாகும், பிரபத்தியும் வழியாகும். ரெண்டுமே உண்டு. இப்ப சாதாரண பக்தினா அவருக்கு என்னன்னு சொன்னா, பக்தினா என்ன? பக்தினா காதல். ஆக இந்த பக்தி என்பது காதல் சொன்னா, அந்த காதல் முற்றிய நிலை சரணாகதி. இப்ப சரணாகதினா என்ன? பக்தியின் முற்றிய நிலை. இப்போ இது குழந்தையா இருக்கு, இங்க குழந்தையா இருக்கு, இது குழந்தையா இருக்கு. இப்போ எனக்கு எத்தனை வயசுன்னு சொல்ல மாட்டேன், சட்டத்து பூர்த்தியாகி ஒரு 6 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு நீங்க கிளம்புறீங்க. நான் இன்னைக்கும் எங்க அம்மாவுக்கு குழந்தை தான். புரியுதோ? குழந்தைன்னா சொல்லுவாங்க. இந்த தஞ்சாவூர் பிரான்ச்சுக்கு எல்லாம் போனேன்னா, தஞ்சாவூருக்கு போகணும், சீர்காழி, நான்கூர் கூட்டம் எல்லாம் போனா என்ன குழந்தை சோக்கியமா? யார் என்ன கேட்கறவங்க 80 வயசு, கேட்கிறவனுக்கு 80 வயசு. என்ன பார்த்து என்ன குழந்தை சோக்கியமா? ஏன்னா அந்த ஊர் பாஷை, அந்த ஊர் ஆய சிறிஞரோ முக்கள், அது ஒரு பாஷை, அது ஆய்ப்பாடு பாஷை. அந்த பாஷை இருக்காதோட அது போல இந்த குழந்தை பருவம் காண்பது 10 வயது வந்த பருவம், அதுக்கப்புறம் விவாகமான பருவம். பெண் பருவத்திலே 7 பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். 7 பிரிவு பிரிச்சுதான் 7 வகையான வயதை ஒட்டி 7 வகையாக பிரித்திருக்கிறார்கள் பெண்களை. நம்முடைய இலக்கியங்களில் ஆச்சாரியத்தில் அழிமண பெருமாள் நாயனார் காண்பார்கள். ஆக இப்போ இந்த பக்தியின் முற்றிய நிலை எது? அப்ப சரணாகதிங்கிறது வேற, பக்திங்கிறது வேற, அப்படிதானே? இந்த சரணாகதி என்பது பக்தியை உள்ளிட்டது. சரணாகதிங்கிறது பக்தியை உள்ளிட்டது. அப்ப பக்திங்கிறது முதல் நிலை. பக்தி அதுக்கு அடுத்தது பரபக்தி, பரஞானம், பரமபக்தி. தட் இஸ் கால்ட் சரணாகதி. இப்போ சரணாகதி சாஸ்திரம், சரணாகதி சாஸ்திரம்னா இந்த ஸ்ரீராமாயணம் தான் சரணாகதி சாஸ்திரமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்களால் கொண்டாடப்படுகிறது. சரணாகதி சாஸ்திரம் எது? ஸ்ரீராமாயணம். அந்த ஸ்ரீராமாயணம் என்பது இப்ப அதுல 3 பேர் இருக்காங்க. பக்தி உள்ளவர்கள், தர்மம் உள்ளவர்கள், சரணாகதி செய்தவர்கள். 3 கேட்டகரி. இதுல ஸ்ரீராமாயணத்துல பொதுவா இந்த ஸ்ரீராமாயணம் என்பது 3 பேருக்கு உதவி பண்ணும், 3 பேருக்கு வழிகாட்டும். யார் ஒருவர் தர்ம நிலையிலே ஈடுபடணும்னு நினைக்கிறானோ அவனுக்கும் தர்மத்தை சொல்லுகிறது எது? ஒருவன் தர்மத்தை பண்றது நேர்மையா சம்பாதிக்கணும், நேர்மையா உழைக்கணும், நேர்மையா சம்பாதிக்கணும், நேர்மையா குடும்பம் நடத்தணும் அப்படின்னு பிரத்யா தர்ம நிலையிலே அவன் பக்தியமான இல்லை, அவன் தர்ம நிலையிலே இருந்து நினைக்கிறவன் எத்தனை ஒரு காரணம். அப்படிப்பட்ட தர்ம நிலையிலே இருக்கணுமா? உனக்கும் இந்த ஸ்ரீராமாயணம் உபதேசங்கள் செய்கிறது. உபதேசங்கள் செய்வது மட்டுமல்ல, அதை எப்படி நடைமுறைக்க வேண்டும் என்கிற அனுஷ்டானத்தையும் காட்டி வருகிறது. எது? இதுதான் என் உபன்யாசம். கேள்விகள் போட்டு நிறுத்தினா என்ன விஷயம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக ஜலம் கீழே நம்ம ஓவர் டேங்க் எது கட்டுறோம்? பூமிக்குழியா நேர கட்டுறோம். அப்ப கீழே முனிசிபாலிட்டி கீழே ஒரு டேங்க் கட்டுறோம். புதுசா கண்டுபிடிச்சான். அந்த சம்புல முதல்ல வெளியிலேருந்து வர்ற ஜலம் வருது. அந்த சம்புல இருந்து மோட்டர் வச்சு மேல மேல ஏற்றி அதுக்கப்புறம் அதே ஜலம் கீழே வருது. ஆசல்ல வர ஜலம் ஆசல்ல சம்புல இருந்து நேரம் பிடிக்கிறாமோ சம்புல இருந்து
மோட்டருக்கு ஏற்றி அந்த மோட்டர்ல இருந்து திரும்பி எங்க வருது சம்பூர் பக்கத்துல ஒரு பைப் வச்சிருக்கோம். வாசல்ல வெளியில போனா வந்தா காதல் கிண்டு உள்ள வந்து வெளியில போனா அசுத்தங்கள் பட்டிருக்கோம். அப்படியே வாசல் பின்னேறு வாசல் படியில கிட்ட ஒரு பைப் வச்சிருக்கோம். எதுக்கு? அது காதல் பண்றது. அந்த இடம் எங்க அப்படியே பக்குல நேரம் வந்ததா இல்லையே? பக்குலேருந்து மேல போயிட்டு மேல இருந்து வருது இல்லையா? அது போலே இதெல்லாம் உதாரணம் எதுக்காக சொல்றோம்? ஒரு புரியத்துக்காக சொல்றேன். ஏன்னா நம்ம வாழ்விலே அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்வியல் நடைமுறை, how to learn, how to live, how to contact, அதுதான் ராமாயணம். அப்போ இப்ப பக்தி உள்ளவன் யாரு? இப்ப இந்த பக்தி இல்லாதவன் யாரு? ஒருத்தன் அவன் யாரு? நேர்மையா சம்பாதிக்கணும், நேர்மையா பழகணும், நேர்மையா இருக்கணும், சம்பாதிக்கணும், கொண்டாடிகளாம் காப்பாற்றணும், ஆட்டையை போடக்கூடாது, இப்படி எல்லாம் சில பேர் இருப்பான். அவ பக்திமான்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. தர்மவீட இருக்கணும்னு நினைக்கிறான். ஒரு காலத்திலே அவன் பக்தனாக ஆகலாம். அப்ப அவனுக்கு வேண்டிய விஷயங்களை அப்போ சாஸ்திரங்களை 3 வகையா குறிச்சிருக்கான். சில விஷயங்கள் தர்மங்களை போதிக்கிறது, தர்மசாஸ்திரம். சில கிரந்தங்கள் பக்தியை போதிக்கிறது, அது பக்தி சாஸ்திரம். பகவத்கீதையை எடுத்துட்டால் அது என்ன சாஸ்திரம்? பக்தி சாஸ்திரம். உதாரணத்துக்காக சொல்லணும். இப்ப இந்த பக்தி சாஸ்திரத்துக்கு எது உதாரணம்? பகவத்கீதை. அது பக்தி சாஸ்திரம். பக்தியை விளைவிக்கவன், அதாவது பக்தியை பற்றி அறியாதவனுக்கு பக்தியை பற்றி விளக்கி அவனை அதிலே மூட்டுவது அது பக்தி சாஸ்திரம். தர்மசாஸ்திரம் எத்தனையோ இருக்கு. தர்மசாஸ்திரம் எத்தனையோ தர்மசாஸ்திரங்கள் கோடிய நம்ம சமுதாயம், நம்ம பிராந்தியத்தில், நம்ம பாரத நாட்டில் இருக்கு. நம்ம யாரும் அதை முடிவு பண்றதில்லை, கௌரவம் பண்றதில்லை. அது கஷ்டம் ஒதுங்கிவிடும். அப்ப தர்மத்திலே ஈண்டவர்களுக்கு தர்மசாஸ்திரம் எது? ஸ்ரீராமாயணம். பக்தியில ஈண்டவர்களுக்கு பக்தியை போதிக்க கூடியது ஸ்ரீராமாயணம். அது ஒரு சாஸ்திரம், பக்தி சாஸ்திரம். இன்னொரு 3வது தெரியாது, சரணாகதி பண்ணுகிறவர்கள். சரணாகதி பண்ணுகிறவர்கள் பக்தியை காட்டிலும் உயர்ந்த நிலை ஆரம்பத்திலே போயிட்டு. இந்த பக்தியுடைய முக்கிய நிலை சரணாகதி சொல்லலாம். உபாய பூர்வோமே இனி பிரார்த்தனா மதி சரணாகதி. எம்பெருமான் திருவடிகளை நேரடியாக விழுந்து மனசாலேயும் வாயாலேயும் சரீரத்தாலேயும் கீழே விழுந்து சேவித்து எம்பெருமானே தேவரீரே உபாயம், தேவரீரே உபாயம், தேவரீரே வழி, தேவரீரே பேரு, தேவரீரே ஆள் என்று மனதிலே நினைத்தல் சரணாகதி. கீழே விழுந்து சேவிக்கும் அது காய்க சரணாகதி. சரீரத்தை ஒன்று சரீரம்னா காய்கமான சரணாகதி, அது ஒரு வகை. இன்னொன்று கையெடுத்து தொழுதல், இதுவும் காய்க சரீரம், காய்க சரணாகதி. இன்னொன்று வாயால சொல்லணும், சுவாமி பெருமாளை தேவரை திருவனை சரணடைந்தேன் என்று வாயாலே சொல்லும். இந்த 3 முனைப்போம். அதாவது சரீரத்தாலே செய்வது, வாயாலே சொல்வது, மனதாலே நினைப்பது. இந்த 3லே எது சிறந்தது அப்படின்னா விவேகாச்சாரியார் சொல்றார், இந்த பிரபத்தி தான், இந்த சரணாகதி தான் வாசிகமாகவும் காயிகமாகவும், வாக்கியம்னா வாயாலே சொல்வது, காயிகம் சரீரத்தாலே செய்வது, வாசிகமாகவும் காயிகமாகவும் ஆனாலும் மானசிகமாக கடவது. மனசு முழுக்க நிறைஞ்சி சொல்லணும். வாழ்க்கணும்னா உள்ளுக்குள்ளே அந்த சந்தோஷம் போக்கணும். அவர்களை வாழ்த்துவதற்கு வாழ்த்து செய்கிறார்.
ஒருத்தர் வாழ்க்கை இவன் நன்னா இருக்கணும், நீ கஷ்டப்பட மாட்ட, நன்னா இருப்ப அப்படின்னு வார்த்தை பாசிட்டிவ் திங்கிங் இல்லாம நெகட்டிவ் திங்கிங் இல்லாம பாசிட்டிவ் வேர்ட்ஸ், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். நம்ம சொல்ற வார்த்தை அவனுக்கு அப்படியே ரொம்ப அப்படியே உகந்ததா இருக்கும். ஆச்சாரியனுக்கு வேண்டிய லட்சணம் சொல்லப்படுது. அப்படியே நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா நம்முடைய பார்வை யார் வந்து சேவிக்கிறாரோ அவர்கள் மேலே காட்டுகின்ற ஒரு கருணை நிறைந்த பார்வை, அது முதலும். இது நடக்குமா நடக்காதான் அதை பத்தி கவலைப்படாது, நடக்கும். இட் ஷுட் பி. எங்காவது திருமலைக்கு பெருமாள் சொல்லுவா, பெருமாள் செய்திக்கு வந்தான்னா எனக்கு தெரியும், மனசுக்குள்ள தெரியும், கோவில் கடை திறந்து இருக்காது, டைம் ஆயிடுச்சு தெரியும். ஆனால் நான் வாழ்க்கை நெகட்டிவா சொல்ல மாட்டேன். சீக்கிரம் போங்க, சரியா சீக்கிரம் போங்க, போன பெருமாள் செய்யலாமே. அன்னைக்கு பார்த்து பெருமாளுக்கு யாராவது ஒரு பிஎன் வந்துருப்பா சேர்ந்துருப்பா, அன்னைக்கு என்னைக்கு 12:30 மூடுவான், அன்னைக்கு 1:30 மூடுவான், இவன் போய் சேர்த்துடுவான். அந்த பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் ஆல்வேஸ், அது ஒரு எனர்ஜியை கொடுக்கும். அதுபோல பக்தி சாஸ்திரம், சரணாகதி சாஸ்திரம், அந்த மாதிரி சரணாகதி பண்ணுபவர்கள் என்று ஒரு கயாதவான் இந்த பக்தி நிலையை முற்றியவர்கள், அவர்களுக்கும் இந்த சரணாகதி சாஸ்திரம் என்கிறது ஸ்ரீராமன். அப்ப பக்திமான்களுக்கு தர்மவான்களுக்கு போதிக்கிறது, உபதேசிக்கிறது, நடத்தி காட்டுகிறது எது? அடுத்ததாக தர்ம புத்தியிலே இருக்கிறவர்களுக்கு, தர்மத்திலே இருந்தவர்களுக்கு, தர்மத்தை கடைபிடிப்பவர்களுக்கு சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம் ஸ்ரீராமாயணம். அடுத்ததாக சரணாகதி பண்ணுகிறவர்களுக்கு அவர்களுக்கும் இந்த சாஸ்திரம் சொல்லணும். சரி சுவாமி, உறவுகளே, யாராவது உதாரணம் சொல்லிட்டு போலாமா? யார் உதாரணம்? எப்பவுமே நமக்கு ஒன்று எக்ஸாம்பிள் ஒன்று இருந்ததுன்னா அப்பதான் நம்மளால நாளைக்கு கேதர் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள், அவரை போல இவன், இவரை போல அவன், அவரை போல இவன் அப்படி ஒருத்தரை காமிச்சானா, ராமனை போல் இரு, ராவணனை போல் இருக்காது, கண்ணனை போல் இரு, கம்சனை போல் இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் should be needed. இருக்க ஒரு பர்சன் வேணும். இவரை மாதிரி இருக்காது, இவரை மாதிரி. இப்போ நம்ம சரணாகதி பண்றோம், சரணாகதி பண்ணுகிறவர்களே 2 விதம் இருக்கு. யாரு? ஒருவர் சரணாகதி பண்ணுகிறார்கள். என்ன, எதற்காக? அதற்கு செல்வம் வேண்டும் என்று சரணாகதி பண்ணுபவர்கள் ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருக்கு, எனக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யாதிகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சரணாகதி பண்ணுகிறவர்கள் சிலர். சிலர் பெருமானே தேவரையர் மோட்சத்தை அருளவான் என்று சரணாகதி பண்ணுபவர்கள் சிலர். சிலர் எனக்கு மோட்சம் வேண்டாம், தேவரையருடைய கிருபை போலும், தேவரையருடைய கிருபை போலும் என்று சரணாகதி பண்ணுகிறவர்கள். நமக்கு செல்வம் வேண்டும் என்றால் என்ன போகணும்? விளையாட்டு போங்க. பக்தி வேண்டும்னாலும் அவர்கிட்ட போங்க. ஆக ஐஸ்வர்யாதிகளை வேணும்னாலும் சரணாகதி என்ன போகணும்? அவர்கிட்ட தான். ஒரு காரியம் கோபாலகிருஷ்ண ராமாயணத்தில் மூலமானா நான் அவர்கிட்ட போய் பெண்டாயிட்டால் ஆகணும். காரியம் பெருசா, வீரியம் பெருசா? காரியம் தான். அப்ப we have to sacrifice something. வீரியம் பேர் we have to burn down. அப்ப காரியம் நான் வாழ்க்கையை சொல்றேன். திருப்பாவூர் சொல்லுவீங்க, வாழ்க்கையில பை ஹார்ட் சொல்லுவாங்க, ஹிருதயபூர்வமாக ஆத்மார்த்தமாக 3 வாக்கியங்களை தெரிந்து கொள்ளுங்கள், 3 வாக்கியங்களை கடைபிடியுங்கள். நம் வாழ்விலே வெற்றி நிச்சயம். நான் அறிந்திருக்கேன். I have 10 my life. Please, சொல்லுங்க, please, you pass பண்ணுங்க, சொல்லி பாருங்க. Not by mouth, from my heart. Please.
பேர் கொண்டவனாக இறங்கி வந்துருவோம். ரெண்டாவது சாரி தப்பு பண்ணியிருந்தா கூட ஈவந்தோ மிஸ்டேக் பண்ண சாரி வேணும்னே பேசிருப்போம். பட் சாரி கேட்பாங்க யாரு அப்போ ப்ளீஸ் சாரி இன்னொரு தேங்க்ஸ். இந்த மூணையும் பை ஹார்ட், நாட் ஃப்ரம் மை மவுத், நாட் ஃப்ரம் பாடி, ஃப்ரம் ஹார்ட். நீ ஹார்ட் வழியா சொன்னாலே பை மவுத் வில் கம். பை மவுத் சொன்னாலே அது என்னாலும் பை ஆட்டோமேட்டிக்கலி அந்த கை வந்து கை கொடுக்கும். சாரி தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஆக இது மூணும் திருப்பாவையில இருக்கு. நானேதான் ஆயிடுக சாரி, நானேதான் ஆயிடுக சாரிங்க. ஒவ்வொரு எப்போதுமோ ப்ளீஸ் உங்களோடு உறவை எங்கொழிக்க ஒழியாது. தேங்க்ஸ் தேங்க்ஸ் சாரி ப்ளீஸ். இது உங்ககிட்ட வரணும் இருந்தாலும் உங்ககிட்ட வரணும். இவன் டேக் பாலிசி தான் போட்டுவான். ஆக இப்படி இந்த சரணாகதி அதுக்கு யார் உதாரணம்? ராமாயணம் தர்மசாஸ்திரம் தான் என்று காட்டுவதற்கு பல அனுஷ்டானங்கள் பலவிதமான அர்த்தங்கள் காட்டப்படுறது. அதற்கு முதலிலே உறவு ரிலேஷன்ஷிப் அது முக்கியம் இல்லையா? தர்மத்துக்கு அது முக்கியம். ஒரு காரியம் பண்ணணும்னா இந்த சரீரம் முக்கியமா வேண்டாமா? உபன்யாசம் கேட்கணும்னா இந்த சரீரம் வேணும். பொங்கல் சாப்பிட்டு மதிய சாப்பிட்டு தூங்கணும்னாலும் இந்த சரீரம். கைங்கரியம் பண்ணணும்னாலும் இந்த சரீரம். உபன்யாசம் கேட்கணும்னாலும் சரீரம். உபன்யாசம் பண்ணணும்னாலும் சரீரம் வேணும். அப்போ இந்த சரீரம் மஸ்ட். அப்போ அந்த சரீரம் என்பது தர்மத்திலே சேர்ந்தது. தர்ம காரியங்கள் செய்வதற்காக ஏற்பட்டது இந்த சரீரம். வேதம் அப்படிதான் சொல்லும். இதான் சரீரம். இந்த சரீரம் இருக்கே எதுக்காக? உறவுகளை பலப்படுத்தி உறவுகள் மூலமாக பெருமானுக்கு கொண்டு செய்வதற்காக. ஆண்டாள் காட்டாளர் ரச்சியா திருமேடு அயனுக்ககத்தாம் அண்டகனவீனை ஏயவோர்கள் நீயே புத்தோர் ஓர் கொலை சொல் மாலை இறைந்தும் வல்லவர் வாயுனன் மக்களை பெற்று மாண்டவரே. வாயு நன் மக்களை சொல்லணும் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? வாயுநன் மக்களை ஒரு தத்துவம் தெரியாது, அர்த்தம் தெரியாது. கேஸ்ட்ரிக்களோட ஒரு புள்ள வளர்க்கட்டும். நல்ல கேஸ் கெட்ட கேஸ் போகணும். அப்படி அர்த்தம் இல்ல. நம்முடைய தர்மத்திற்கு நாம் செய்கின்ற தர்மத்திற்கு உறுதுணையாக அனுசரணையாக நாம் பண்ணுகின்ற தர்மத்திற்கு அதற்கு தகுந்த பிள்ளைகள் பெண்கள் பிறக்க வேண்டும் என்று ஆண்டாள் விழாவரம். என்ன பண்ணா கல்யாணம் பண்ணிவிட்டா சீதா பிராட்டிய இயம் சீதா. இந்த சீதை இருக்கிறாளே மம சுதா என்னுடைய பெண். சக தர்மச்சரிதவா தவா ஏராமி தேவரீனுக்கு சக தர்மி. நீ என்னென்ன தர்மங்கள் பண்ணுகிறாயோ அந்தந்த தர்மங்களுக்கு அத்தனைக்கும் துணை இருப்பவள் இவள். என்ன தர்மம் இல்லையா அந்த தர்மத்துக்கு துணை இருப்பாள் இவள். இன்னொன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க கல்யாணத்துல சங்கல்பம் பண்றாளே அந்த சங்கல்பத்துல விவாக மந்திரத்திலே இருக்கு. நம்ம அதை சொல்றது இல்லை. நம்ம அதுக்குரிய பார்த்துட்டு இருக்கோம், அது இதுக்குரிய பார்த்துட்டு இருக்கு. வர்றவா கை கொடுக்குற, வர்றவா முத்தம் கொடுக்குறா, இதுலயே தான் போறதே தவிர அந்த சங்கல்பத்துல எந்த சொல்றா நான் இவளை அந்த பட்சம்
இவளை நான் கல்யாணம் பண்ணுகிறேன். எதற்காக? தர்ம பரிபாலனார்த்தம், தர்மத்தை செய்வதற்கு, நான் செய்கின்ற தர்மங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு, நான் பண்ணுகின்ற தர்மங்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கு இவளை நான் கரம் பிடிக்கிறேன். இரண்டாவது, கல்யாணம் எதுக்கா முடியும்? சும்மா ஹாயா போயிட்டு ஜாலியா தர்ம பரிபாலனார்த்தம், அதுதான் நம்முடைய சம்பிரதாயம், அதுதான் நம்முடைய இந்து சாஸ்திரம், இந்து தர்ம சாஸ்திரம், மனு தர்ம சாஸ்திரம். அதுதான் அவளை கல்யாணம் எதுக்காக? நல்ல தர்மத்தை இவள் அனுசரிப்பதற்காக. சக தர்ம சரிதவா, ஏ ராமிரானே, நீ என்னென்ன தர்மங்கள் கொள்ளுயா அத்தனை தர்மங்களுக்கும் நடுவே தடைக்கல்லாக இல்லாமல் நீ பன்னிரண்டு தர்மங்களுக்கு முழுக்க இவள் உறுதுணையாக இருப்பாள். இவளை நீ கரம் பிடியும். பிரதீச்ச தைனா பத்ரந்தே ஆனி திருஷ்டீஷ்வபாணினா அப்படி காட்டுகிறார் ராமன். அப்போ அடுத்தது இது மனைவி. ஆழ்வார் சொல்றாரு பாசுரத்துல, கொண்டாடுகிற மக்களுத்தால் உத்தத்தவர் பிறரும் கண்டதோடு மட்டதல்லால் கடல் மற்ற யாதனில்லை அப்படி சொல்றார். அதே ஆழ்வார் முதல் பாசுரத்துல சொல்றார், நல்லவோய் பாட்டுவகங்கள் மூன்றினுள்ளும் தான் நிறைந்தார் அல்லை கமல கண்ணாய் அந்தன் குருகோச்சடகோவன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் இவையும் பத்தும் வல்லார்கள். என்ன நாலேஜ் சர்வோபகாரி வாழ்க முதலாண்டு சர்வோபகாரி சொல்றேன். நான் வந்து நல்ல பதத்தால் மனைவி வாழ்ந்தார். நல்ல கொண்ட பெட்டியல் மக்களே, நல்ல மனைவி மக்களோடு சுற்றம் சூழம் உறவுகளோடு சுகமாய் இருப்ப. அதே ஆழ்வார்கள் நம்மளோட ஐஸ்வர்யம் குறைஞ்சனா இவ மாறி போயிடுவான் அப்படின்னு ஆழ்வார். அப்போ இந்த பிரபத்தி என்ன சரணாகதி சொன்னா இப்ப பாருங்க. இப்போ இந்த முதல்ல என்னது? உறவு. இந்த உறவு தான் முதல் விஷயம், தர்ம விஷயம். அதற்கு எடுத்து காட்டினார் குகன். ஸ்ரீராமாயணத்திலே குகன் அவன் யார்? ஆழ்வார் காட்டாரே திரும்பி ஆழ்வார், ஏழை ஏழம் கீழ்மகன் என்னாதிரங்கி மற்றவர் கிண்ணருள் துறந்து மாடைமான் மறைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்னுடன் திரை உகந்து தோழன் நீ எனக்கு என்ன சொற்கள் ஒழித்திட அழிவண்ணனின் அடியினை அடைத்து அணிவழில் திருவரங்கத்தம்மானே ஏழை ஏதன் கொள்வான் என்னாது இறங்கி. இவன் யார்? தசரகுலத்திலே தோன்றான், கொஞ்சவன் சூரிய குலத்திலே தோன்றான், தசரக சக்கரவர்த்தியுடைய மனைவி பிள்ளை சூரிய குலத்திலே தோன்றான். அவ்வளவு பெருமை படைத்தவன் ஒரு புகானோடு நட்பு கொண்டாடுறவன். அப்படி நட்பு கொள்ளும் பொழுது எப்படி சொல்றான்? அதுதான் விஷயம். ஆழ்வார் காட்டால் இதை கம்பனம் காட்டுற கமனா காட்டும். இப்ப ஆழ்வார் காட்சியிலே பார்ப்போம். அவன் என்ன சொல்றான்? மூணு புகனை பார்க்கிறான். புகனை பார்த்த உடனே புகனை முன்னிறுத்தி தன்னை பின்னிறுத்துகிறான். நம்ம யாருக்காவது நம்ம வைப்போம், நம்ம தந்தையை அறிமுகப்படுத்துறோம்னா என்ன சொல்லுவோம்? மை வைஃப், மை பிரதர் அப்படிதான் சொல்லுவோம். ஆனால் புகன் ராமன் என்ன பண்ணான்னா, ராமபிரான் புகனை பார்த்து, புகா உன்னுடைய தம்பி யாரு? லக்ஷ்மணன் என்னுடைய தம்பி. உன் தம்பி என் தம்பி. உம்பி எம்பி. அப்போ உம்பி உன்னுடைய தம்பியான லக்ஷ்மணன் எனக்கு எப்படி சொல்லிருக்கணுமா? என்னுடைய தம்பி லக்ஷ்மணன் உனக்கு ஃப்ரெண்ட்னா சொல்லிருக்கணும், உனக்கு தம்பி சொல்லிருக்கணும். ஆனால் அந்த உறவு இப்படி உறவு கொண்டாடினான். லக்ஷ்மணன்
he is my brother. Your brother is Lakshmana, he is my brother. உன்னுடைய தம்பியான லக்ஷ்மணன் எனக்கு தம்பி. அதுக்கப்புறம் உன்னி என்னை உகந்த தோழன் நீ எனக்கு உகந்து தோழன் நான் உனக்கு சொல்ல நீ எனக்கு உகந்த தோழன். அதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவார், சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார், முன்னிலைப்படுத்துதல் பின்னிலைப்படுத்துதல் தமிழ் சொல்லுவார். தன்னை பிற்படுத்தி அவனை முற்படுத்தல் ஒரு வகை, அவனை முற்படுத்தி தன்னை பிற்படுத்துதல் என்பது ஒரு வகை. இதை எது கூறினால் அவர்களை முன்னிட்டு கொண்டு நாம் அதாவது சொன்னேன், இவர் என்னுடைய சிஷ்யன் என்று சொல்வது ஒரு வகை. புரிஞ்சிருக்கும். இவர் அதை இவர் யார் இவர் சுவாமியுடைய சிஷ்யன் என்று சொல்வது ஒரு வகை. சுவாமி இவர் திருமாலுடைய சிஷ்யன் என்பது ஒரு வகை. புரியுதா? இப்போ நான் திருமாலிய சிஷ்யன் சொன்னால் அவரை முன்னிலைப்படுத்துகிறார், ஆச்சாரியனை பின்னிலைப்படுத்துகிறார். இவர் ஆச்சாரியர், இவர் என் திருமாலிய சிஷ்யன் சொன்னால் சிஷ்யனை முன்னிலைப்படுத்துகிறார், தன்னை பின்படுத்துகிறார். புரியுதா? அவர் முன்னிலை பின்னிலை அது புரியுது. அந்த அளவுக்கு உறவு கொண்டான் யாரு? ராமபிரான். அப்போ ராமபிரான் நம்ம பொதுவா சமுதாயத்துல சொல்றதில்ல, சக்கரவர்த்தி திருமகன் தான் சொல்றாங்க. ஆக இப்போ அது உறவு. அடுத்ததாக ஒரு பட்சி ஜடாயு. ஜடாயுவோடு என்ன பண்ணினான் போனால், ஜடாயு ராமாயணத்துல கதலை சொல்லவில்லை. அந்த ஜடாயு உயிர் நீத்தான், ராமனோடு போரிட்டான், இறக்கைகளை இழந்தான், வீழ்ந்தான், வீழ்த்து விட்டான். ராமனிடம் செய்தி சொல்லி ராவணன் தூக்கிட்டு போறார் செய்தியை சொன்னால் வீரை விட்டான். தன்னுடைய தகப்பனான தசரதனுக்கு கிடைக்காத கைங்கரியம் ஜடாயுக்கு கிடைச்சது. ஜடாயுக்கு வீழ்ந்து இருக்கிறான். ஜடாயுவை என்ன சொல்றான்? அப்பாவுக்கு தசரதனுக்கு இவங்களுடைய முதலாட்டு கைங்கரியம் பண்ணல, ஆகையினாலே லக்ஷ்மணா தீயை கூட்டும் இந்த ஜடாயு மரணிக்கு வேண்டிய சம்ஸ்காரங்களை நான் பண்ணுகிறேன் என்று பண்ணினானா? அப்ப அங்க என்ன இருக்கிறது? உறவு. அப்ப தர்மத்திற்கு மூல வேறு நீங்களாம் வர காலசத்துக்கு நீங்க வேணும் தான் பரவாயில்ல. கேள்விக்கேள்வி என்ன இது பண்றேன்? இந்த அம்மா இந்த படம் கொடுங்க, அதாவது உப்பு அவர் பொண்ணு புள்ள அவளைக்க. இப்ப எதுக்காக இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்தி மார்க்கத்துல ட்ரெயின் பண்ணிட்டே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிளட் இன்ஜெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா பின்னாடி சேஃபா இருக்கு. அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே, ஆத்திர உட்காராத, இது பார்க்காத, டிவி பார்க்காத, மேட்ச் பார்க்காத, இங்க வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா அந்த அந்த மூனை தானே. அப்போ உறவு தானே அது. அதற்கு அடுத்தபடியா பக்தி சாஸ்திரம். இந்த ராமாயணம் என்பது முதல்ல என்ன சொன்ன தர்மசாஸ்திரம். அதுக்கு உறவுதான் பிரதான தர்மம். அந்த உறவு யாரு? அடுத்ததாக பக்தி சாஸ்திரம். இந்த பக்தி சாஸ்திரத்துக்கு உதாரணம் யாரு? சீதா பிராட்டி. சீதா பிராட்டி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனம் அளவு கடந்த காதல் கொண்டாள். அளவு கடந்த பக்திக்கு அடையாளமாக சீதா பிராட்டி சொல்லப்பெற்றார். அப்படி சீதா பிராட்டி போல இருக்கக்கூடிய பக்தி உடையவர்களுக்கு, அப்ப சீதா பிராட்டி போல பக்தி உடையவர்கள் தான் அங்கு ஒரு சின்ன வேண்டிக்கணும். சீதா பிராட்டி ராமனை தவிர்த்து வேறு ஒரு இதையும் நினையாதவள். இவளை தவிர்த்து வேறு ஒன்றும் அறியாதவன் யாரு? அப்போ ராமபிரானை தவிர்த்து வேறொன்று அறியாதவள் இவள். இவளை தவிர்த்து வேறொன்று அறியாதவன் யாரு? அவர்கள். அப்ப இரண்டு பேருக்கு இருக்கக்கூடிய உறவு பக்தி நிலை. அந்த பக்தியை கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது சாஸ்திரம் சொல்லுகிறது. ஸ்ரீராமாயண சாஸ்திரம். அடுத்ததாக கருணாகரி சாஸ்திரம்.
இந்த சரணாகதியினால் அதுக்கு யார் உதாரணம்? ராமனே உதாரணம். இதற்கு மேலே விபீஷணன் உதாரணம். விபீஷணன் உதாரணம். அந்த விபீஷணன் என்ன? அந்த விபீஷணன் யாரு? அது அப்புறம் பேசும். இப்ப என்ன சொல்றோம்? ராமாயணம் என்பது என்னது? சரணாகதி சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், பக்தி சாஸ்திரம். ஆனால் எது பூர்த்தி இருக்கிறது? இப்போ இந்த ஸ்ரீராமாயணம் சரணாகதி சாஸ்திரம் சரி சுவாமி. அப்போ இந்த ஸ்ரீராமாயணம் சொல்றேன், அது அத்தனையும் சேர்த்து ஒரே ஸ்வரத்திலே சொல்லப்படுது. ஒரே ஸ்வரம். மாதவிட்ட வரும்போது வால்மீகி சொல்றார், வேதவேத்யே பலே பூதி ஜாதே தசரதாத்மஜே ஏன பிராஜே சதாதாசி சாக்ஷாத் ராமாயணாத்மனா ராமாயணாத்மனா. வேதம் தான் ராமாயணமாக ஆயிற்று. வேதம் தான் வேதத்தினாலே அறியப்படக்கூடிய பரம்பொருள் பரமாத்மா சிவபரியான நாராயணன் தான் ராமனாக ஆனான். வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மனே. தசரனுடைய பிள்ளையாக யார் பிறந்தான்? அந்த வேதத்தினாலே அறியப்படக்கூடிய பரம்பொருள். அதற்கு பிறகு அந்த வேதம் தான் என்னாச்சு? ராமாயணம். இதைத்தான் பிரகமாச்சாரியார் காட்டம். உலகார வைரவஞ்ச பாவனஞ்ச கௌரவம் ததிகாரிகஞ்சனத்தமகோ பதேவனம் ஹரிதயாமகைதிகி கோமுபாயனஞ்சயோ அஜனபூஷணையவ ஜெகத்குலம் தமாத்மயே. ஆக இந்த சரணாகதி சாஸ்திரம் அப்ப என்ன சொல்லலாம்? அப்போ முதலிலே என்னுடைய விருப்பம் பக்தி சாஸ்திரத்தை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து மேலே தர்மசாஸ்திரத்தை சொல்லிட்டு, தர்மசாஸ்திரம் எது? ஸ்ரீராமாயணம் தர்மசாஸ்திரம், ஸ்ரீராமாயணம் பக்தி சாஸ்திரம், ஸ்ரீராமாயணம் சரணாகதி சாஸ்திரம். ஆக இந்த மூன்றை அப்ப வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மனே வேதம் காவேரதாசி சாக்ஷாத் ராமாயணாத்மனா. இப்ப இந்த வால்மீகி என்கிற பெயர் அவருக்கு எப்படி வந்து தெரியுமா உங்களுக்கு? வால்மீகம் என்கிற மண் புற்று. மண் புற்றுலயே ஒரு பார்க்கிறோம். ஆக இந்த மண் புற்று இருக்கே, இந்த மண் புற்று, அந்த மண் புற்றிலே இருந்து வால்மீகி என்பவன் தோன்றினான். அந்த தபல் பண்ணினான். நாரர் உபதேசிட்டு போனார். தபல் பண்ணினான். மண் புற்று மூடிட்டு அப்போ மழை பெய்து அந்த உள்ளே இருக்கிற மண் அகர்ந்தது. வால்மீகி வெளியே வந்தான். வால்மீகம் என்கிற மண் புற்றிலே இருந்து வெளியே வந்ததினாலே அவனுக்கு வால்மீகி. ராமன் ஒரு பெயர் தெரியுமா? தசரன். தசரனுடைய பிள்ளைதானே யாரு? ராமன். அப்ப தசரஸ்ய அபத்தியம் குமான். அவனுக்கு இன்னொரு பேர் தாசரதி. ராமன் மட்டும் பேர் தசரதன் பிள்ளை தாசரன். தசரதன் ஒரு கால் போட்டு தாசரதி. வால்மீகம் ஒரு கால் போட்டா வால்மீகி. ஜனகன் அவளுடைய பிள்ளை என்ன? ஜானகி. வசுதேவன் ஒரு கால் போட்டா வசுதேவனுடைய பிள்ளை ஒரு கால். அதனால்தான் அப்பாவுடைய தப்பாத பிள்ளை பிறந்திருக்க சொல்றோம். வசுதேவன். அப்ப வால்மீகன் வால்மீகி என்கிறவன் யாரு? அப்ப வேத புருஷன். அப்ப வால்மீகி வேத புருஷன். ராமாயணம் வேதம். ராமாயணத்தினாலே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் பரமாத்மா ராமபிரான். வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே யாதவம் வேத பிராதேர்வாதாமி சாக்ஷாத் ராமாயணாத்மனா என்று இந்த தர்மசாஸ்திரம், பக்தி சாஸ்திரம், சரணாகதி சாஸ்திரம் அப்படிங்கிற இந்த ராமாயணத்தில் பக்தி சாஸ்திரம் என்பது என்ன என்பதை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ரங்கஜாமாத்ரீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாதினே உயான் நித்யஸ்ரீ நித்யமங்களம்.
மங்களாதாசமரைஹி மகாகாரி புரோகணைஹி அனுபை கபூராகாரிஹி சத்ருதா